இப்ப இருக்கிற தாவேக்கா அரசுக்கு சப்போர்ட் பண்ணும். இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு? அண்ணாமலை தாவேக்காவை தாக்கினால் என்ன ஆவாரு? இன்னொரு திமுகவா ஆவார், இன்னொரு அண்ணா திமுகவா ஆவார். அதுதான் அவருடைய எண்ணமா? Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்ப இருக்கிற தாவேக்கா அரசுக்கு சப்போர்ட் பண்ணும். இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு? அண்ணாமலை தாவேக்காவை தாக்கினால் என்ன ஆவாரு? இன்னொரு திமுகவா ஆவார், இன்னொரு அண்ணா திமுகவா ஆவார். அதுதான் அவருடைய எண்ணமா? எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். பாஜகவிலிருந்து வெளியே வந்ததே அவருக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுனால பாஜகவிலிருந்து வித்தியாசமா தான் யோசிக்கணும், தான் சொல்லணும். தொடர்ந்து தாவேக்காவை ஆதரிக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஒரு நிலையை எடுக்கணும். அந்த நிலையை இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல எதிரிகளை ஒரே நேரத்தில் வந்து சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் அப்படின்னு தாவேக்காவுக்கு ஓட்டு அளித்தவர்கள் தாவேக்காவும் வேணாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நகரும் பொழுது இவர் அதை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் ஆகும். குடிமை பணியில் இருந்தார், ஐபிஎஸ்ஸாக இருந்தார், ஒரு பெரிய அதிகாரி, பணியிலேயே தொடர்ந்து இருந்திருக்கலாம், டிஜிபியாக இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக வரார், நல்லா பேசுகிறார், நல்ல கருத்துக்கள் எல்லாம் நல்லா சொல்கிறார். அந்த ஆதரவு தளம் விரியுமா? அவருடைய பெயர் குடிசைகளில், தமிழகத்தினுடைய குடிசைகளில் எதிரொலிக்கும். தாவேக்கா வந்து புதிதாக நம் வீட்டிற்கு வந்திருக்கிற மருமகள். அந்த மருமகளுக்கு நம்ம இன்னும் நிறையா பயம் கொடுக்கணும். அந்த வீட்டில் இருக்க ஓரகத்திகள் அல்லது அந்த வீட்டில் இருக்க பெரியவர்கள் அவங்கெல்லாம் அப்படி நினைச்சா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவர் ஏன் நினைக்கிறாருன்றது தான், அதுதான் நமக்கு இப்போ சிக்கல். அண்ணே இனி விஜய் சாரனை கூப்பிடுவோம், சிஎம் சாரனை கூப்பிடுவோம். ஃபைவ்மிடிய நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய ஃபார்மர் யூஎன் ஆஃபீஸர் திரு கண்ணன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பின் ஒரு பெரிய மாநாட்டை வந்து பேசியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாகவே வந்து திரு அண்ணாமலை வந்து ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்ப அதிமுக எதிர்கட்சியா பாஜக எதிர்கட்சியாங்கிற ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். எப்படி வந்து ஆளுங்கட்சியின் மேலே தவறுகளை வந்து சுட்டி காட்டினாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நேற்று அந்த மாநாட்டில் என்ன பேசுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ இருக்கிற தாவேக்கா அரசுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ தான் வந்து எல்லாரும் அமைச்சரவையில் உட்காந்துருக்குறாங்க, எல்லாமே புதியவர்கள், அவங்க தடுமாறி வந்திருக்கிறாங்க, அவங்க தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை நம்ம சமுதாயத்துக்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு? ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற திமுக உள்ளிட்ட கட்சிகள் மீது மக்கள் மீது வெறுப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அது உண்மையா பொய்யாங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துடலாம். அந்த வெறுப்பை இல்லாமல் இந்த விஷயத்தை சம்பாதிக்கிறாரோ இவர், தன் பக்கம் வந்துட்டு மக்கள் இவர் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, கரெக்டாக தான் பேசுகிறாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரோ? இல்லை, தாவேக்கா வந்து புதிதாக நம் வீட்டிற்கு வந்திருக்கிற மருமகள். அந்த மருமகளுக்கு நம்ம இன்னும் நிறையா டயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்க ஓரகத்திகள் அல்லது அந்த வீட்டில் இருக்க பெரியவர்கள் அவங்கெல்லாம் அப்படி நினச்சா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவர் ஏன் நினைக்கிறாருன்றது தான் இவர் அதுதான் நமக்கு இப்போ சிக்கல். இவர் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, இது வந்து இந்த புதிய அரசுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது. இவர்கள் சின்னதாக ஏதாவது தவறு பண்ணால் கூட அதை வந்து கடந்து போகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அண்ணாமலை தாவேக்காவை தாக்கினால் என்ன ஆவார்? இன்னொரு திமுகவா ஆவார், இன்னொரு அண்ணா திமுகவா ஆவார். அதுதான் அவருடைய எண்ணமா? நான் நினைக்கிறேன் அவருடைய எண்ணம் என்னென்னா, அவருக்கு வயது இருக்குது, அவருக்கு காலம் அவர் கையில் இருக்குது, அவர் நல்லா பேசுகிறார் பொது வெளியில், அவரை வந்து விரும்புகிற அவர் ஈர்க்கிற இளைஞர்கள், பெண்கள் உட்பட, கொஞ்சம் படித்த பெண்கள் உட்பட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு நெடிய ஒரு பயணத்திற்கு அவர் எடுத்து வைக்கும் முதல் படியாக நான் நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து தாவேக்காவை ஆதரிக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் ஒரு நிலையை எடுக்கணும். அந்த நிலையை இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல எதிரிகளை ஒரே நேரத்தில் வந்து சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் எடுத்திருக்கிற இந்த யுக்தி, திமுக அரசை குறை சொல்வது, அதை ஏற்கனவே ரொம்ப வீரியமாக பண்ணுறதுக்கு தாவேக்கா இருக்குது. அதனால் அது எடுபட போகிறதில்லை. நான் என்ன நினைக்கிறேன், அவருடைய கருத்து என்னென்னா, பல பேர் இந்த திரைப்பட பின்னணி வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், அப்படிப்பட்டவர்கள்லாம் நமக்கு வேண்டாம். இவர் வந்து ஒரு குடிமை பணியில் இருந்தார், ஐபிஎஸ்ஸாக இருந்தார், ஒரு பெரிய அதிகாரி, அவர் அந்த பணியிலேயே தொடர்ந்து இருந்திருக்கலாம், டிஜிபியாக இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவர் நமக்காக வரார், நல்லா பேசுகிறார், நல்ல கருத்துக்களெல்லாம் நல்லா சொல்கிறார், ஆய்வு செய்கிறார், நமக்காக அவர் உழைக்கிற மாதிரி தெரியுது. இவரை நம்ம வந்து
தூக்கி நிறுத்துவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இளைஞர்கள் இருக்கலாம். அந்த இளைஞர்களுக்கு அவர்களை கவர்வதற்கு அவர் முயற்சி செய்வார். அது விரியணும், அந்த ஆதரவு தளம் விரியுமா? அவருடைய பெயர் குடிசைகளில், தமிழகத்தினுடைய குடிசைகளில் எதிரொலிக்குமா? அதுதான் கேள்வி. அதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, கரூரில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. எந்த அரசாங்கமும் தீர்த்து வைக்க முடியாது. தாவேகா அரசு தீர்த்து வைத்து யாருக்கு சொந்தமோ ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பேசு பொருளாக இருக்குது. இதில் ஒரு நிலைப்பாடு என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இதை ஆதரித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது, பாஜக எதிர்த்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்னை இந்து விரோதிகள்னு சொல்கிறாங்க இந்த முடிவை நான் எடுத்ததுனால அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தன் மீது இருக்கிற அந்த பாஜகவை சார்ந்தவன், பாஜகவிலிருந்து வந்தவன், நான் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்த அந்த மாதிரியான விஷயங்களை நீக்குவதற்காக, அதை அகற்றுவதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா இந்த கரூர் சம்பவத்தில் நான் கேட்குறேன். அப்படித்தான் தெரியுது. ஏன்னா அவர் பாஜகவிலிருந்து வெளியே வந்ததே அவருக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுனால. மும்மொழி கொள்கையாகட்டும், இருமொழி கொள்கையாகட்டும், அவர் சொன்னதாகட்டும், பாஜகவிலிருந்து வித்தியாசமாக தான் யோசிக்கணும், தான் சொல்லணும், எல்லாரையும் இன்னும் பெரிய ஒரு ஆதரவு தளத்தை பெறணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்றது பல பேருக்கு நினைவு இருக்கும். அதனால் அவர் சிறுபான்மையினரை எப்படி தொடப்போகிறார் அது எனக்கு தெரியல, அது பார்க்கணும் போக போக. அவர் தன்னை ஒரு சென்ட்ரிஸ்ட், ஒரு நடுவில் இருப்பவர், இடதும் அல்ல வலதும் அல்ல, எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அந்த நல்லதெல்லாம் நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன், எங்கெல்லாம் குறை இருக்கோ அவங்கள நான் குறை சொல்ல தயாராக இருக்கேன், எங்கெல்லாம் தீமை இருக்கோ அதை எதிர்த்து போராட தயாராக இருக்கேன். அதுதான் அவருடைய கொள்கை. இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு கால வெள்ளத்தில் அவர் பக்கம் அவருக்கு என்ன 40-41 வயசாகுது. அவருக்கு இன்னும் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை இருக்குது. நம்முடைய முதல்வரை விட அவர் 10 ஆண்டுகள் சின்னவர். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதாயம் அல்லது பலம். ஆனால் இவங்களை மட்டுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுடைய ஆதரவு பெருமளவு தேவை. அது எம்ஜிஆருக்கு இருந்தது, அது ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்துச்சு, இவருக்கு நம்முடைய இப்போ இருக்க முதல்வருக்கு இருக்குது. அந்த ஆதரவு தளம் இல்லாத நீங்கள் வர முடியாது. அப்புறம் தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகளில், அவர்களுடைய இல்லங்களில், அவர்களுடைய வரவேற்பறைகளில், அவர்களுடைய படுக்கை அறைகளில் உங்களுடைய பெயர் ஒலிக்கப்பட வேண்டும். அதற்கு திரை மாதிரி ஒரு சாதனம் உலகத்தில் கிடையாது. குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் அப்படித்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 50-60 வருஷமாக. திரை கொண்டு போய் உங்களுடைய வரவேற்பறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருது, ஒவ்வொருத்தருடைய வரவேற்பறையிலையும். அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கா? அந்த அளவுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்கா? தெரியல எனக்கு. இந்த தாவேகா அரசு அமைந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவங்க எல்லா பக்கமும் வாக்குகளை சேகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடிந்தது. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்ன, ஜாதி மதத்தை கடந்து இவர்கள் வாக்குகள் வாங்கி இன்னைக்கு அரசு அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்படி அப்போ திரு அண்ணாமலை அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாகவே இருந்தது. யாருடைய வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிற ஒரு விவாத பொருளாகவே இருந்தது. அப்போ எதை நோக்கி நகர்வார் அண்ணாமலை? இப்போ நேற்று அவர் இந்த கரூர் நில சம்மதத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ இந்துக்களுடைய அந்த கோவத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயமாகவும் அதை பார்க்குறோம். ஏன்னா பாஜக என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற சிலர் அண்ணாமலையை இப்போ தீவிரமாக எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன நிலைப்பாடை நோக்கி நகருவார் இவர்? அதுதான் நான் சொன்னேன். அவர் he wants to position himself as a centrist. இடது கிடையாது வலது கிடையாது. எங்கெல்லாம் குறை இருக்கோ நான் எதிர்ப்பேன், எங்கெல்லாம் தீமை இருக்கோ எதிர்ப்பேன், எங்கெல்லாம் நல்லது இருக்கோ நான் வரவேற்பேன். இது ஒரு ஃபெய்ட் அக்கம்ப்ளி. இதுதான் நிலை. இவங்க பல தலைமுறைகளாக அந்த நிலங்களில் வாழ்கிறார்கள். இவர்கள் வறியவர்கள், இவர்கள் ஏழைகள். கோவில் நிலம்தான் உண்மைதான். அந்த இது ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன். நானும் 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு 30 ஆண்டு காலம் தாம்பத்தியம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமாகவில்லை. இப்போ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு பெரியவர்கள் ஒத்துக்கிறாங்க. பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக, பல தலைமுறைகளாக அந்த கோவில் நிலங்களில் இந்த ஏழைகளும் வறியவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஃபார்மலைஸ் பண்ணுது, அதை முறைப்படுத்துது அரசு. அப்படி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்படி பார்க்குற பல பேர் சரி கோவில் நிலம் அது ஏழைங்களுக்கு போகட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. கோவில் நிலத்தை இது மாதிரி வேறு இடங்களில் நடக்குமா? நிலம் கொடுக்கணுன்னா வேறு இடத்துல கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இதில் பொதுவாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற சில பேரை அவர் கவருவார்.
பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துடும் அப்படின்லாம் நான் நினைக்கல. இப்போ குறிப்பிட்ட பிரிவினர் வந்து இது இப்போ இந்த அரசாங்கத்தோட முடிவு வந்து எதிர்ப்பதை பார்க்க முடியுது, நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இது பார்க்க போனால் எந்த ஆட்சியிலையும் இல்லாத மாதிரி இங்கே வந்து பிராமின்ஸ் 2 பேருக்கு வந்து அமைச்சரோட இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ கோவில் நிலத்தை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி இந்த சமுதாயம் எடுத்துக்கொள்ளும்? இல்லை, அப்படி இல்லை. இது முதல் முறை கிடையாது. காமராஜருடைய அமைச்சரவையில் பிராமணர்கள் இருந்தார்கள். அதுக்கப்புறம் ராஜாஜியே இந்த நாட்டை ஆண்டார். ஜெயலலிதா அம்மையாரை நம்ம மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் கிட்ட ஹெச்வி ஹண்டே இருந்தார். அதனால் இது வந்து நமக்கு புதிதாக வந்தவர்கள் 2 பிராமணர்கள் ஒரு 35 பேர் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கிறது நமக்கு நம்மளை பெருசாக அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க திடீர்னு வந்திருக்காங்க. இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி, மதம், மொழி, பிராந்தியம், வட்டாரம் இதையெல்லாம் கடந்த அவருக்கு வந்து அந்த அப்பீல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவருக்கு அந்த ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்குது நம்ம தமிழக முதல்வருக்கு. அதை வந்து இந்த அரசு பெரிய தவறு எதுவும் பண்ணலைன்னா அவரால் அதை நீடிச்சிக்க முடியும். அதை நம்ம போக போக பார்க்கணும். ஸோ அது எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ அண்ணாமலையோட வரவு, அதுவும் இல்லாமல் அந்த மாநாட்டில் அவர் பேசுனதும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் அப்படின்னு தாவேகாவுக்கு ஓட்டு அளித்தவர்கள் தாவேகாவும் வேணாம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நகரும் பொழுது இவர் அதை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. இல்லை, அது உண்மை. நீங்கள் உங்களுடைய பார்வை ரொம்ப சரியானது. அவரும் அப்படித்தான் போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஒன்று, நீங்கள் அவருடைய மாநாட்டை நேற்று பாருங்கள். அவர் மாநாட்டை பாருங்கள். முதல்வர் ஒரு 4-5 நாள் முன்னாடி பேசின மாநாட்டை பாருங்கள். அந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் அங்கே இருந்த மக்களை பாருங்கள். எத்தனை பெண்கள் இருந்தாங்க முதல்வருடைய மாநாட்டில்? இங்கே எத்தனை பெண்கள் இருந்தார்கள்? இங்கே இருந்த வயதானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அங்கே இருந்த வயதானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இங்கே வந்து கொஞ்சம் வயது குறைந்த இளைஞர்களை நீங்கள் அதிகமாக முதல்வருடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது, கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து பொதுவாக நடுத்தர வயது உடையவர்களை தான் நீங்கள் நிறைய பார்த்தீர்கள். அவங்கெல்லாம் விவரமானவர்கள். பட் விவரமானவர்கள் பெருமளவில் இல்லை. அதனால் படித்தவர்களும் விவரமானவர்களும் அது எல்லாத்தையும் ஆய்வு செய்து பண்ணுறவங்களும் இல்லை. அவங்கள வந்து வழி நடத்தணும். அப்படி வழி நடத்துகிற ஒரு இடத்துக்கு தான் அவர் வரணும்னு நினைக்கிறார். அவங்களுடைய தொகையை, அவங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கணும்னு நினைக்கிறார். அதற்கெல்லாம் நிறைய நாளாகும். ஓகே, இட் வில் டேக் சம் டைம். இன்னமும் அமைப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்குது. ஸோ எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.